அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். தொழுகையில் நாங்கள் மிக முக்கியமான விஷயங்களை நாம் தெரிஞ்சிக்க வேண்டும். நாம் தினந்தோறும் தொழுகிறோம், ஆனால் இன்னும் நமக்கு தொழுகையில் சில சந்தேகங்கள் இருக்கிறது, சில தவறுகள் இருக்கிறது. ஆனால் அதை தவறு என்று அறியாமல் தெரியாமல் நாம் அதை அமல் செய்து கொண்டிருக்கிறோம். அது என்னென்ன விஷயங்கள் என்றால் சிறிய சிறிய விஷயங்கள் தான். இப்போது நாம் ஜமாத்தாக தொழுகிறோம். நாம் ஜமாத்தை தொழுவதற்காக மசூதிற்கு சென்றோம். அப்போது ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு ஃபஜ்ருடைய தொழுகை அல்லது லுஹருடைய தொழுகை அல்லது மக்ரிபுடைய தொழுகை. மக்ரிப் இந்த தொழுகையில் சுன்னத்து கிடையாது. அதனால் இந்த தொழுகையில் நாம் அப்படியே போய் ஃபர்ஸில் நிற்கிறோம். அதேபோல் லுஹருடைய தொழுகையில் ஜமாத் இருக்கிறது. சுன்னத்தை படித்தவர்கள் போய் ஜமாத்தில் இருக்கிறார்கள். ஃபஜ்ர் எடுத்தாலும் அது அப்படிதான், அதில் கூட சுன்னத்தை படித்தவர்கள் போய் ஜமாத்தில் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த ஃபஜ்ரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஜ்ரில் ஜமாத் நடந்து கொண்டிருந்தால் நாம் டைரக்டாக போய் சுன்னத்தை படித்து கொண்டு அதன் பிறகு போய் நாம் ஜமாத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக டைரக்டாக, அதாவது போய் ஜமாத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அப்போது சுன்னத்தை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது நீங்கள் சுன்னத்தையும் ஃபர்லையும் வைத்து பார்க்க வேண்டும். இதில் இரண்டில் எது பெருசு? சுன்னத்திற்கு மதிப்பு அந்த நேரத்தில் சுன்னத்திற்கு அதிகமான மதிப்பு உண்டா, இல்லை ஃபர்லுக்கு மதிப்பு உண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இரண்டையும் அந்த நேரத்தில் பாருங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார். அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஜமாத்து தான், ஃபர்ஸு தான் பெருசு. அந்த நேரத்தில் சுன்னத்தை விட்டு நாம் ஃபர்ஸு தான் அமல் செய்ய வேண்டும். அதற்காக தான் ஜமாத் நடந்து கொண்டிருந்தால் நாம் டைரக்டாக ஃபஜ்ரினுடைய தொழுகையில் ஜமாத்தில் போய் கலந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது, நாம் சுன்னத்தை படித்த பிறகு தனியாக சுன்னத்தை படித்த பிறகு அதன் பிறகு போய் ஜமாத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் நாம் சுன்னத்தை படிக்கும் வரை அந்த நேரத்தில் அந்த ஜமாத்துடைய தொழுகையில் ஒரு ரக்காத்து போய்விடும். ஒரு ரக்காத்துடைய மிக பெரிய நன்மை அது. ஃபர்லுடைய தொழுகையில் மிகப்பெரிய நன்மை, அந்த நன்மை நாம் இழந்து விடுவோம். அதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார், ஜமாத் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் போய் டைரக்டாக ஜமாத்தில் கலந்து கொள்ளுங்கள். சுன்னத்தை விட்டுவிட்டோமே, அதை படித்த பிறகு போய் கலந்து கொள்ளலாம், அப்படி இல்லை. ஜமாத் நடந்து கொண்டிருந்தால் போய் ஜமாத்தில் நாம் போய் கலந்து கொள்ள வேண்டும். இல்லை, ஒரு 3 நிமிடம் இருக்கிறது, குறைந்தபட்சம் 2 நிமிடம் இருக்கிறது என்றால் அப்போது படிக்கலாம். அதை விட்டுவிட்டு ஜமாத் நடந்து கொண்டிருந்தால் அல்லது ஒரே ஒரு நிமிஷம் இருந்தால், ஜமாத் நிற்பதற்கு ஒரே ஒரு நிமிஷம் இருந்தாலும் நாம் தனியாக சுன்னத்து படிக்கக்கூடாது, ஜமாத்தில் தான் போய் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு நிமிஷம் நீங்கள் படித்த பிறகு 2வது நிமிஷத்தில் ஜமாத்துடைய நேரம் வந்துவிடும். ஹஸரத் ஜமாத்திற்கு நின்று விடுவார்கள், இமாம் சாஹேப். அப்போது ஜமாத்துடைய ஒரு ரக்காத்து கூட போய்விடும். அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜமாத் நடந்து கொண்டிருந்தால் உடனே இப்போ டைரக்டாக ஜமாத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால்தான் உங்களுக்கு அந்த ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும். இல்லை, சுன்னத்தை விட்டோமே, நம்முடைய தொழுகை கபூல் ஆகுமா ஆகாதா, அப்படி இல்லை. அதற்கு நீங்கள் ஒரு 5 நிமிடம் முன்பாக வாருங்கள், வந்து சுன்னத்தை படியுங்கள், அதன் பிறகு கலந்து கொள்ளுங்கள். இல்லை, வரதிற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, ஜமாத்து நேரமாகிவிட்டது என்றால் நீங்கள் டைரக்டாக ஜமாத்தில் தான் கலந்து கொள்ள வேண்டும். அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் ஜமாத்தில் நடந்து கொண்டிருந்தால் டைரக்டாக ஜமாத்தில் போய் கலந்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் சுன்னத்தை படிப்பவர்களாக இருந்தால், தினந்தோறும் அதை அமல் செய்யக்கூடியவராக இருந்தால், நாம் சுன்னத்திற்கு நேரத்தை ஒதுக்கி அதற்குன்னு சொல்லி தனியாக நேரத்தை 5 நிமிடத்திற்கு முன்பாக வந்து சுன்னத்தை படித்த பிறகு போய் ஜமாத்தில் கலந்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.